Hi students. Next நம்ம அடுத்த question பார்க்கலாம். ஓகேங்களா? question என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பார்த்துறலாம். A horizontal force 10 Newton is necessary to just to hold a block stationary against a wall. ஓகேங்களா? against a wall. All the coefficient of friction. ஓகேங்களா? against a இந்த இடத்துல என்னது ஆல் கூட்டல் என்ன வரணும் WALL. ஓகேங்களா? against a wall. The coefficient of friction between the block and the wall is 0.2. சரி ஓகே. ஒரு wall அதுல வந்து ஒரு பிளாக்கை வந்து புடிச்சிக்கிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் மியூவோட வேல்யூ என்னது 0.2. ஓகேங்களா? மியூவோட வேல்யூ என்னது 0.2. இதோட வெயிட் என்னன்னு கேட்கறாங்க. இதை புடிச்சிக்கிறதுக்கு தேவையானது வெயிட் என்னன்னு கேட்கறாங்க. நார்மலா நம்ம இந்த இடத்துல என்ன எழுதலாம்? இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், மேல ஃபிரிக்ஷன், கீழே mg. இது நமக்கு தெரிஞ்சதுதான், ஏற்கனவே கண்டிஷன் பார்த்துருக்கோம். அப்ப இந்த இடத்துல mg ஈக்குவல் என்னன்னு எழுதலாம்? ஃபிரிக்ஷன் எழுதலாங்களா? அதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டன் எழுதலாங்களா? நார்மல் வந்து 10 நியூட்டன் ஈக்குவல் ஆப்போசிட். ஏன்னா அது ஜஸ்ட் ஸ்டேஷனரியா இருக்கு, ஈக்குவலிபிரியம்ல இருக்கு, ஆப்போசிட் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப mgங்கிறது தான் நத்திங் பட் என்னது வெயிட். அப்ப வெயிட் தான் கேட்கறாங்க. வெயிட் ஈக்குவல் டு ஃபிரிக்ஷனுக்கான ஃபார்முலா மியூ இன்ட்டு n. மியூவோட வேல்யூ 0.2, என்னோட வேல்யூ என்னது 10. ஓகேங்களா? என்னோட வேல்யூ என்னது 10. அப்ப எவ்வளவு வரும் 2. ஓகேங்களா? அப்ப 2 நியூட்டன் அப்படிங்கிறது என்னது வெயிட்டோட வேல்யூ. ஆப்ஷன் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் இங்க இருக்கு. ஜஸ்ட் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன், பொருள் நகரல அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நான் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நெசசரி டு ஹோல்ட் ஏ பிளாக். ஓகேங்களா? அந்த பிளாக் நான் என்ன பண்றேன், ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A block of mass 2 kg is placed on a table of friction. ஒரு டேபிள்ல வச்சிருக்காங்க. எவ்வளவு மாஸ்? 2 kg மாஸ். ஓகே, ஜஸ்ட் இது ஒரு டேபிள்னு வச்சுக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க, 0.6 and 0.4. 0.6 எதுக்கு யூஸ் பண்றது? மியூ எஸ் ஸ்டாட்டிக், 0.4 மியூ கே கைனடிக். நகர்ந்துச்சுன்னா மியூ கே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மியூ எஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்கன்னா பெரிய வேல்யூ வந்து ஸ்டாட்டிக், சின்ன வேல்யூ கைனடிக். ஓகேங்களா? எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க? 20 நியூட்டன் தான் அப்ளை பண்றாங்க. ஓகேங்களா? ஆக்சிலரேஷன் கேக்குறாங்க. முதல்ல நகர்தா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். நான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஃபிரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து அல்லது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அல்லது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்ட்டு n அல்லது mg. மியூ எஸ் ஓட வேல்யூ 0.6 இன்ட்டு mgங்களா? mg ஓட வேல்யூ வந்து n க்கு பதிலா mg அப்ளை பண்ணலாம், 2 இன்ட்டு 10. அப்ப எவ்வளவு வரும்? 1.2 இன்ட்டு 10 அல்லது 12 நியூட்டன். லிமிட்டிங் ஃபிரிக்ஷனே எவ்வளவுதான் வருது? 12 நியூட்டன். அப்ளைடு 10, லிமிட்டிங் வந்து 12 தான். அப்ப கண்டிப்பா நகரும். அப்ப நான் கைனடிக் ஃபிரிக்ஷனை கண்டுபிடிச்சிடுறேன். Fk equal to mu k into n 0.4 into 2 into 10. அப்ப என்ன வரும்? 0.8 into 10, 8 நியூட்டன். அப்ப Fk வந்து நமக்கு என்னன்னு கிடைக்குது? 8 நியூட்டன் கிடைக்குது. அப்ப அக்சலரேஷன் தான் கேக்குறாங்க. அக்சலரேஷன் equal to net force by net mass. அதாவது ஈக்குவேஷன் ஆனாலும் சரி, இந்த டைரக்ஷன்ல 20 நியூட்டன், இந்த டைரக்ஷன்ல 8 நியூட்டன். அப்ப 20 minus 8 equal to 2a நமக்கு வரும். அதேதான், ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ்ல யூஸ் பண்ணலாம். நெட் ஃபோர்ஸ் என்னது? மொத்தம் 20ங்களா? 20 minus 8 மொத்த மாஸ் என்னது 2. அப்ப 12/2 எவ்வளவு வரும் நமக்கு? 6 கிடைக்குங்களா? 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் என்னன்னு கிடைக்குது? 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்குது. அல்லது நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். இந்த டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ் மைனஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷன்ல தான் 8 நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸ் இருக்கு, ஈக்குவல் டு ma. அதாவது 20 minus 8 equal to 2a. அப்ப a வேணும்னா 20 minus 8 12/2 தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதே 6 தான் நமக்கு வரப்போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் வந்து 6 மீட்டர் 7⁻⁻2 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, a force of 5 Newton is applied on a horizontal direction. Applied on a horizontal direction on a vertical. எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க? 5 நியூட்டன் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல ஆஃப் மாஸ் 0.1 kg அண்ட் ஃபிரிக்ஷன். ஃபிரிக்ஷன் இந்த இடத்துல என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் தான். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனோட வேல்யூ எவ்வளவு இருக்கு? 0.5. and find the acceleration, the magnitude of the find the acceleration, the magnitude of the frictional force acting on the block. ஓகேங்களா? ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சு magnitude of frictional force, frictional force ஓட magnitude என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேங்களா? சரி ஓகே, முதல்ல ஆக்சிலரேஷன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். கீழே என்ன இருக்கும்? mg இருக்கும், மேல ஃபிரிக்ஷன்,
இந்த பக்கம் நார்மல். அப்ப நார்மல் ஈக்குவல் டு 5 நியூட்டன். மேல இருக்க ஃப்ரிக்ஷன் ஓகேங்களா, அல்லது mg ஈக்குவல் டு என்ன எழுதலாம், mg ஈக்குவல் டு 0.1 into 10 1 நியூட்டன். mg ஓட வேல்யூ 1 நியூட்டன். ஃப்ரிக்ஷன் வேல்யூ, ஃப்ரிக்ஷன் என்ன எழுதலாம், ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு n தான் ஓகேங்களா. மியூ வந்து 0.5, என்னோட வேல்யூ என்னப்பா, என்னோட வேல்யூ 5, 0.5 into 5 2.5 கிடைக்கும். அப்ப ஃப்ரிக்ஷன் எவ்வளவு கிடைக்குது, ஃப்ரிக்ஷன் 2.5 ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் 2.5. இங்க என்ன கேக்குது, the magnitude of frictional force acting on the body ஓகேங்களா. magnitude of frictional force. acceleration இங்க இல்ல. ஏன் இல்ல, acceleration வந்து இந்த இடத்துல 0. ஒருவேளை acceleration வச்சு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 0 வரும். ஏன்னா மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஏன் சார் 0 அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே எவ்வளவு ஆக்ட் ஆகுது, 1 தான் ஆக்ட் ஆகுது. எவ்வளவு ஆக்ட் ஆகுது, 1 நியூட்டன் கீழே ஆக்ட் ஆகுது. சார் மேல எவ்வளவு சார் ஆக்ட் ஆகுது, 2.5 நியூட்டன். மேல எவ்வளவு ஆக்ட் ஆகுது, 2.5 நியூட்டன். கீழே 1 நியூட்டன். இங்க 1 நியூட்டன் ஆக்ட் ஆனா மேலேயும் 1 தான் இருக்க போகுது. பட் இது என்னது, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ FL வந்து எவ்வளோ, 2.5 வரைக்குமே அது நகராதுன்னு அர்த்தம். அப்ப கீழே 1 தான் ஆக்ட் ஆகும் போது கண்டிப்பா பொருள் நகராது. பொருள் நகரல அப்படிங்கும் போது ஆக்சலரேஷன் 0. இதுக்கான ஆன்சர் என்னது, ஆக்சலரேஷன் 0. 2.5ங்கிறது இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ. நீங்க வந்து எதை அப்ளை பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல மீட்டர் பர் செகண்ட் வச்சு தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்க. அவங்க கேட்டது ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் த மேக்னிட்யூட் ஆஃப் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக் வந்து எவ்வளோ அப்படின்னா, ஒரு மேக்னிட்யூட் ஆஃப் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அதோட வேல்யூ என்னது, 1 நியூட்டன் தான். ஆப்ஷன் அந்த மாதிரி இல்ல. ஏன் சார் 2.5 தானே சார் கண்டுபிடிச்சோம், இது ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ங்கிறது என்னது, ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஒருவேளை மேக்னிட்யூட் ஆஃப் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்திருந்தாங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 நியூட்டன். அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 1 நியூட்டன். ஏன் அப்படின்னா கீழே 1னா மேலேயும் 1 தான் இருக்கும். ஆக்சுவலா 2.5 வரைக்கும் அது நகராது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1னா 1, 2னா 2, 2.5 இருந்தாலும் மேலே 2.5, 2.5 தாண்டிச்சுனா தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், அதுக்கானதை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சரி ஓகே. The ratio of acceleration of your block A placed on the smooth inclined plane. ஏங்கிற பிளாக் எதுல வச்சிருக்காங்க, ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன்ல வச்சிருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் என்னது, ஸ்மூத். அதே மாதிரி பிங்கிற பிளாக் வந்து ரஃப் இன்க்ளைன்டு பிளேன்ல வச்சிருக்காங்க. இதுல வச்சிருக்காங்க ரஃப் இன்க்ளைன்டு பிளேன் ஓகேங்களா. இந்த ஆங்கிள் தீட்டா, பிங்கிற பிளாக் ஓகேங்களா. இதோட அந்த ஒரு இன்க்ளினேஷன் ரேஷியோ, ஆக்சலரேஷனோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. ஓகே 2:1. the coefficient of kinetic friction between the block and the incline, kinetic frictionோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சரி ஓகே. இந்த क्वेश्चनல ஒரு டேட்டா மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா ஆங்கிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா both கேसेसக்கு 45 டிகிரி. அதையும் நோட் பண்ணிக்கங்க. for both cases, for both conditions ஓகேங்களா. ஆங்கிள் வந்து 45 டிகிரி. எவ்வளவு, 45 டிகிரி. சரி ஓகே. டயக்ராம் கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை, டயக்ராம் இல்ல ஓகேங்களா. டயக்ராம்ல வந்து அந்த ஒரு ஆங்கிள் வேல்யூ இருந்துச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. அல்லது என்ன பண்ணலாம், அந்த வேல்யூ வந்து தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படிங்கறத வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரி ஓகே. சார் ஸ்மூத் சர்ஃபேஸ்ல பொருள் கீழே வரும்போது ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்னது, A ஈக்குவல் டு G sin தீட்டான்னு டெரைவ் பண்ணியிருப்போம். அல்லது இன்னொரு ஃபார்முலா என்னது, ரஃப் சர்ஃபேஸுக்கு, இது ஸ்மூத் சர்ஃபேஸ், இது ரஃப் சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். G sin தீட்டா மைனஸ் மியூ ஜி காஸ் தீட்டான்னு யூஸ் பண்ணுவோம். இந்த மியூவோட வேல்யூ இந்த இடத்துல 0ங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணா இதே ஃபார்முலா தான் கிடைக்கும். அதுதான் அதுக்கானது ஓகேங்களா. இதுக்கான ரேஷியோனா என்னது மீனிங், ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம் சார். G sin தீட்டா ஃபர்ஸ்ட் வந்து இது கொடுத்திருக்காங்க, ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்மூத் மேல எழுதிக்கிறேன், டிவைட் பை G sin தீட்டா மைனஸ் மியூ ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது 1/2. ரேஷியோ 1:2 கொடுத்துறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, மியூவோட வேல்யூ கேட்கறாங்க. எல்லாத்துலயுமே G காமனா இருக்கு, காமனா வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். sin தீட்டா, இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ என்ன 45, sin 45. sin 45 ஓட வேல்யூ என்ன, தீட்டாக்கு பதிலா 45. இந்த இடத்துலயுமே தீட்டாக்கு பதிலா 45 டிகிரி, இங்கேயுமே தீட்டாக்கு பதிலா 45 டிகிரி. sin 45 ஓட வேல்யூ 1/√2 ஹோல் டிவைடட் பை இங்கேயுமே என்ன வரும் 1/√2 மைனஸ் 1/√2 இன்ட்டு மியூன்னு வரும். cos 45 ஓட வேல்யூ அதே தான். இந்த பக்கம் என்னது 1/2. இது ரெண்டுலயும் காமன் என்ன வெளியே எடுக்கலாம், 1/2 காமனா வெளியே எடுக்கலாம். காமனா வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கும், இந்த இடத்துல 1 மைனஸ் மியூ இருக்கும். என்ன இருக்கும், 1 மைனஸ் மியூ இருக்கும். அப்ப இந்த பக்கம் நான் போடுறதுங்களா, 1 டிவைடட் பை 1 மைனஸ் மியூ ஈக்குவல் டு 1/2. 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
அப்ப 2 equal to 1 minus mu. அப்ப mu equal to நமக்கு என்னன்னு கிடைக்குது 1 ன்னு கிடைக்குது. mu ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது 1 ன்னு கிடைக்குது. இந்த mu இங்கே வந்தா என்ன ஆகும் -1 ஆகுங்களா? ஐ மீன் mu இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus mu plus mu ஆயிடும். இந்த 2 இந்த பக்கம் போனா 1 minus 2 minus 1 கிடைக்கும். which means இந்த இடத்துல மைனஸ்ல நமக்கு தேவையில்ல 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? mu ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது 1 ன்னு கிடைக்குது. இன்னொரு டைம் எதுக்கும் செக் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இது ராங்கா போட்டுருக்கணும் அப்படின்னு. இனிஷியல் கண்டிஷன் என்னது? acceleration வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் g sin theta. அடுத்தது g sin theta minus mu g cos theta. இது வந்து ரஃப் சர்ஃபேஸ்க்கு ரெண்டுக்குமான ரேஷியோ 1/2. அப்ப g sin theta / mu g cos theta ரெண்டுத்தையும் காமனா வெளிய எடுக்கும்போது g sin theta வந்து 1/√2. இங்க வந்து -1/mu வருது. அப்ப 1 - 1/mu காமனா வெளிய எடுத்துறலாம். ஓகே 1/2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படினா இந்த பக்கம் 1/2 இதுதான் வரும் 2 1 minus mu. அப்ப minus mu இந்த பக்கம் வந்தா plus mu. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஆன்சர் என்னது 1 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A block of mass 10 kg is released on the rough inclined plane. The both starts as block starts descending with the acceleration. Acceleration கொடுத்துட்டாங்க. ஓகே 2 meter per second square. kinetic friction ஓட வேல்யூ கேக்குறாங்க. acceleration கொடுத்ததனால நான் acceleration ஃபார்முலாவே எடுத்துக்கறேன். அத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் அப்படியே எழுதலாம். நான் acceleration-க்கான ஃபார்முலாவே எழுதுறேன். acceleration ஃபார்முலா என்னது? g sin theta minus mu g cos thetaங்களா? இது வந்து acceleration. அவங்க என்ன கேக்குறாங்க? kinetic frictional force. frictional force அப்படினா இந்த இடத்துல என்ன வரும்? forceனா mass extra ஆட் பண்ணுவாங்களா? அப்ப ma equal to mg sin theta minus mu mg cos theta. இந்த ஈக்குவேஷன் தான் நீங்க வரும். நீங்க எழுதினாலுமே நமக்கு என்ன வேணும்னா இதுல எது frictional force அப்படினா இந்த டைரக்ஷன்ல பொருள் கீழ வருதுனா இந்த டைரக்ஷன் friction. இங்க mg sin theta கீழ mg cos theta மேல நார்மல். ஓகேங்களா? friction வந்து mu into n. n க்கு பதிலா mg cos யூஸ் பண்ணுவோம். அப்ப frictionோட ஃபார்முலா என்னது? mu mg cos theta. அவங்க கேக்குறது frictional force தான் கேக்குறாங்க. இத நான் இந்த பக்கம் கொண்டு வந்தறேன், இத இந்த பக்கம் கொண்டு வந்தறேன். அப்ப இத என்னன்னு எழுதலாம்? friction எழுதலாம். என்னன்னு எழுதலாம்? friction. அப்ப friction equal to அதுதான் கேக்குறாங்க. எப்படி எழுதலாம்? mg sin theta minus ma. m ஓட வேல்யூ என்னது? 10. g ஓட வேல்யூ 10. sin வேல்யூ என்னது? ஆங்கிள் 13 கொடுத்திருக்காங்க. அப்ப வேல்யூ 1/2ங்களா? sin 30 1/2 minus m வந்து 10. acceleration எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து 50 minus 20. அப்ப என்ன கிடைக்கும்? 30 நியூட்டன். அப்ப frictional force என்னது? 30 நியூட்டன். சார் எனக்கு இந்த ஃபார்முலா தெரியலனா என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் இதுதான். பட் நம்ம எப்பயும் போல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதலாம். பொருள் நகருதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த டைரக்ஷன்ல நகருது 2 meter per second squareல. அப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ் மைனஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ் mg sin minus friction equal to ma. mg sin minus friction equal to ma. அப்ப friction மட்டும் எனக்கு வந்து சார் மைனஸ் friction இந்த பக்கம் கொண்டு வந்தறேன், ma இந்த பக்கம் கொண்டு வந்தறேன். அதேதான் வரப்போகுது. ஓகேங்களா? மத்தபடி வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும் அப்படிங்கறனால நான் அதில இருந்து டெரைவ் பண்ணிட்டேன். acceleration இருந்தா அதோட மாஸ் மல்டிப்ளை பண்ணாதான் என்னது? force equal to mass into acceleration தான். மூணுமே ஃபோர்ஸ் தான் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே நான் மாஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். A block of 10 kg is kept on a fixed rough inclined plane. ஒரு rough inclined plane angle கொடுத்திருக்காங்க 30 degree. ஓகே. coefficient of friction வந்து 0.8. mass வந்து எவ்வளவு? 10 kg. ஓகே. The frictional force acting on the block. The frictional force acting on the block. block மேல ஆக்ட் ஆகுற frictional force. இங்க block நகர்தா இல்லையா அவங்க பேசவே இல்லை. அப்ப நம்ம செக் பண்ணனும். போன क्वेश्चनல என்ன பண்ணிருந்தாங்க? அது நகருதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த क्वेश्चनல அத பத்தி எதுவுமே பேசல அப்படிங்கறதால நம்ம அத செக் பண்ணனும். சார் எப்படி சார் செக் பண்றது? கீழ இருக்குது என்னது? mg sin. இந்த பக்கம் என்ன இருக்கும்? friction இருக்கும். அதாவது பொருள் நகர்ந்தாலும் இருக்கும், நகரலனாலும் ஸ்டாட்டிக் friction ஆக்ட் ஆகும். ஏன்னா விட்டா இந்த பக்கம் தான் நகர்ந்து வரும். இந்த இடத்துல mg cos theta இங்க நார்மல். நான் முதல்ல mg sin ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்க போறேன்? mg sin theta எவ்வளவு வருது? mg sin ஓட வேல்யூ m ஓட வேல்யூ 10, g ஓட வேல்யூ 10, sin 30 என்ன வரும்? 1/2. அப்ப எவ்வளவு வருது? 50 நியூட்டன். mg sin என்ன வருது? 50. மேல friction நான் கண்டுபிடிக்கிறேன் சார். friction equal to என்ன வரும்? mu mg cos theta ன்னு வருங்களா?
மியூ mg cos theta. ஏன் அப்படின்னா மியூ இன்ட்டு n, n-க்கு பதிலா mg cos theta. மியூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.8. ஓகே, இன்ட்டு mu ஓட வேல்யூ 10, g ஓட வேல்யூ 10, cos 30 √3/2 கிடைக்கும். அப்ப 80 இன்ட்டு √3/2 கேன்சல் பண்ணோம்னா 40 √3 அல்லது 40 இன்ட்டு 1.73. ஆமாங்களா? 40 இன்ட்டு 1.5நாலே நமக்கு 60 தாண்டிக்கும். ஆமாங்களா? அப்ப இது வந்து ஒரு 68 அல்லது 69 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 60 75 அப்படின்னா 70 போயிடும். ஓகேங்களா? அப்ப 69 வரும் மேபி. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 69 கிடைக்கும் உங்களுக்கு இதை மல்டிப்ளை பண்ணா. இப்ப நல்லா பாருங்க, இந்த டைரக்ஷன்ல எவ்வளவு ஆக்ட் ஆகும், ஒரு ஃபிரிக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஆக்ட் ஆகும் 69 வரைக்கும் ஆக்ட் ஆகும். பட் கீழே எவ்வளவுதான் ஆக்ட் ஆகுது 50 தான் ஆக்ட் ஆகுது mg சைன். அப்ப பொருள் நகரமான்னு கேட்டீங்கன்னா நகராது. இங்க ஆக்சலரேஷன் பத்தி பேசல. அப்ப ஆக்சலரேஷன் கேட்டா 0. இந்த இடத்துல ஆக்சலரேஷன் இல்ல. ஏன் அப்படின்னா மேல இருக்கிற ஃபிரிக்ஷன் பெருசு, கீழே இருக்க mg சைன் சின்னது. சார் இப்ப இது மேல ஆக்ட் ஆகிற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேக்குறாங்க சார், 69 எழுதணுமா? எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபிரிக்ஷனுங்கிறது என்னது, இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். இங்க 50 கொடுத்தா மேலேயுமே எவ்வளவுதான் இருக்கும் 50 தான் இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது, இதுக்கான ஆன்சர் 50 நியூட்டன் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுலயே ஆன்சர் முடிஞ்சிச்சு. அந்த பக்கம் யூஸ் பண்ணது எதுக்கானது அப்படின்னா அது ஆக்சலரேட் ஆகுதா இல்லையா அதை வச்சுதான் நம்ம எதை சொல்ல முடியும், இதுதான் ஃபைனல் ஆன்சர்னு சொல்ல முடியும். இல்லைன்னா ஒரு ஆக்சலரேட் ஆகுது அங்க இதோட கம்மியா வந்துருந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம F = ma குள்ளதான் போகணும். கீழே இருக்க ஃபோர்ஸ் மைனஸ் மேல இருக்க ஃபோர்ஸ் = ma, அதுக்குள்ளதான் நம்ம போய் ஆகணும். ஓகேங்களா? அதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கான क्वेश्चंस பார்த்துடலாம். என்ன அப்படின்னா the coefficient of friction between A and B is mu. A க்கும் B க்கும் நடுவுல இருக்க coefficient of friction என்னன்னு கொடுத்திருக்காங்க, mu னு கொடுத்திருக்காங்க. The minimum force F with which A will be pushed such that B will not slip. அதாவது A வை எந்த வேகத்துல நான் புஷ் பண்ணனா B கீழே விழாது, இந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கண்டிஷனுக்கு நம்ம என்ன பார்த்திருப்போம், acceleration பார்த்திருப்போம். acceleration = g/mu. ஓகேங்களா? இந்த क्वेश्चनல acceleration = என்னன்னு பார்த்திருப்போம், g/mu. சார் இது எப்படி சார் வந்துச்சு, applied force = ma குள்ள போவோம். அதே மாதிரி வேற என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல frictional force friction = mu into n அல்லது mu nங்கிறது வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஆமாங்களா? அல்லது applied force F குள்ள போவோம். இதுல வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, acceleration = g/mu. இந்த மாதிரி நம்ம இதுல டெரைவ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் வீடியோல டெரைவ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? சார் இந்த இடத்துல என்னங்க சார் கேக்குறாங்க, ஆக்சலரேஷன் கேக்குறாங்களா ஃபோர்ஸ் கேக்குறாங்களா? ஃபோர்ஸ் தான் கேக்குறாங்க. ஃபோர்ஸ்னா என்னது, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த பக்கம் நான் மாஸ் ஆட் பண்ணிட்டேன், அப்ப அந்த பக்கமா ஆட் பண்ணணும் இல்லைங்களா? எத்தனை மாஸ் இருக்கோ அத்தனை மாஸ் ஆட் பண்ணணும், எத்தனை மாஸ் இருக்கோ அத்தனை மாஸ் ஆட் பண்ணணும். அப்ப ஃபோர்ஸ் = மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இந்த இடத்துல மாஸ் வந்து இங்க ஒரு மாஸ் இன்னொரு மாஸ், நெட் மாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் M + ஸ்மால் m இன்டு A க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், g/mu. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன்ல இதுக்கான ஆன்சர் கொடுக்கல. ஓகேங்களா? ஆக்சலரேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து டைப் ஆகி இருக்கு. இந்த இடத்துல நீங்க இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிக்கங்க. பக்கத்துல m + m இன்டு m + m மட்டும் போட்டுங்க, மற்றபடி g/mu அங்கேயே இருக்கு. ஓகேங்களா? கேபிட்டல் M + ஸ்மால் m, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஜஸ்ட் இந்த பக்கமே m + m என்ன ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்னது, g/mu இன்டு m + m அப்படிங்கிறது. இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதை வச்சு ஃபோர்ஸை பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन. இதுவுமே நீங்க ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 மார்க்ஸ் இருக்குன்னா ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஏதாவது क्वेश्चन கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீதி இருக்க சம்ஸை பார்த்துக்கலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.